இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, முக்கியமான பதிவு, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் மகிமை வேறு, பரலோகத்தின் மகிமை வேறு. இந்த உலகத்தின் மகிமை வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஏசப்பா வெள்ளை முடி தலை வெள்ளை ஆவது மகிமை என்று சொல்லியிருக்கிறார் கர்த்தருக்கு முன்பாக. ஆனால் இந்த உலகத்திலே அதுக்கு நேர் ஆப்போசிட்டு தான் வரும். டை அடிச்சுக்கிறாங்க, மை அடிச்சுக்கிறாங்க, அப்போ தான் மதிப்பாங்க என்று. அதே போல் வெள்ளி ஆபரணங்களை அணியக்கூடாது என்று சபையை நிறுவன பேதுரு அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே அப்படி போட்டால் மகிமை கொஞ்சம் கிடைக்கும். அந்த உலகத்தில் அருவருப்பானது பரலோகத்திலே. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. வெள்ளை சீலை இந்த உலகத்திலே கட்டி நகை நட்டு இல்லாமல் நாம் போனால் இந்த உலகத்திலே தீட்டு அருவருப்பு என்பார்கள். ஆனால் பரலோகத்திலே மிகுந்த மகிமை வெள்ளைதான். பரலோகத்திலே யூனிஃபார்ம். பிரியமானவர்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பொய் விரட்டு பேசினால் இந்த உலகத்திலே சம்பாதிக்கலாம், மகிமையாக இருப்பார்கள். ஆனால் ஏசப்பா சொல்லுகிறார், பொய் பேசினால் நரகம் என்று. அதனால் சிஎஸ்ஐயில் ஆர்சியிலெல்லாம் இருக்கும்போது சர்ச்சுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே கோயிலுக்கு வர சர்ச்சுக்கு வர ஒவ்வொரு பட்டு சீலைகளையும் கவனிப்பார்கள். எனக்கு அதே மாதிரி சீலை வாங்கி கொடு, இதே மாதிரி சீலை வாங்கி கொடுன்று. பிரசங்கத்தெல்லாம் பார்க்க மாட்டார்கள். நகை நட்டு அப்படி போட்டு வராங்க, அந்த மாதிரி பட்டு சீலை என்று. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, நகை நட்டு பட்டு சீலையெல்லாம் பெருமையினால் வருவது. பெருமை எங்கிருந்து வருவதென்றால், பெருமை லூசிபர் அந்த ஆவி கூட சேர்ந்தது. கர்த்தருக்குள் ஒருவன் தாழ்மையாக இருந்தால் இதெல்லாம் ஒன்றும் அசைக்க முடியாது. பிரியமானவர்களே, அவருக்கு ஜீவனோட சாட்சியாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலான மகிமையை நாடுங்கள், அவரிடத்தில் சுத்திகரிப்படையுங்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.